மார்னிங் தம்பி. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்டன்ஸ் தியரத்துல ஒரு மெத்தட் பார்த்தோம். நார்டன்ஸ் தியரத்துல என்ன பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு சம்மை பார்த்துருந்தோம். ஸோ நார்டன்ஸ் தியரத்துல இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. எப்படி டிஃபரெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க, வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணணும், கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். சோ அந்த கரண்ட் சோர்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நான் இந்த சம்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுவும் ஒரு மாடல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரியும் ஒரு மாடல் என்னது உங்களுக்கு வரும். சோ இந்த மாதிரி மாடல் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன இதுக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம செய்யணும். சரிங்களா? அந்த பழைய சம் மாதிரியே செய்ய முடியாது. ஒரே ஒரு இடம் மட்டும் என்னது மாற்றம் அடையும். எந்த இடம் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸா மாத்தணும். இந்த கரண்ட் சோர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸா மாத்தணும். சோ அந்த வோல்டேஜ் சோர்ஸா எப்படி மாத்துறோம் அப்படின்றத மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்பயும் போல நம்ம சொல்யூஷன் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம போடுவோம். சொல்யூஷன் போட்டோனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம வரைஞ்சிருவோம். ஏன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம வரைஞ்சாதான் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்குவோம். சரியா? சோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நான் வரைஞ்சிட்டேன். ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும், ஒரு தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ், லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்படியே பேரலலா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல நீங்க ஒரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம், ஏன் சார் நமக்கு தான் கரண்ட் சோர்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம கரண்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, கரண்ட் சோர்ஸ் எந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம் நம்ம, இதுல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த 5 ஓம் ரெசிஸ்டர், அதாவது இந்த 5 ஓம் ரெசிஸ்டர் இதுதான் RL, இதுதான் என்னது RL. சரியா? இந்த இதுல போகக்கூடிய கரண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இந்த இதுல போகக்கூடிய கரண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சோ இங்க கொடுத்துருக்க கரண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ண கூடாது, எடுத்துக்க கூடாது. சரியா? எந்த இடத்துல நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் மாட்டி இருக்கோமோ அதுல போகக்கூடிய கரண்ட்டை தான் கண்டுபிடிப்போம். அதனாலதான் அதை என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துட்டு இதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவோம், ஷார்ட் பண்ணிடுவோம். சோ அந்த ஷார்ட் பண்ண இடத்துல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஷார்ட் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சோ இந்த RL போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர தனியா இருக்கிற கரண்ட் சோர்ஸை நம்ம எடுத்துக்க கூடாது. சோ அதுக்காக தான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவோம். வோல்டேஜ் சோர்ஸா என்ன பண்ணிடுவோம், கன்வெர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்ப சொல்யூஷன்ல நம்ம போட்டாச்சு. இப்ப நம்ம இந்த கரண்ட் சோர்ஸை எப்படி வோல்டேஜ் சோர்ஸா மாத்தணும் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும். கரண்ட் சோர்ஸும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். சோ என்ன அந்த டயகிராம் இந்த மாதிரி இருக்குமா, ஒரு கரண்ட் சோர்ஸ் பிளஸ் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் சோர்ஸ் உடைய வேல்யூ என்னது, 10 ஆம்ப்ஸ். கரண்ட் சோர்ஸ் உடைய வேல்யூ என்னது, 10 ஆம்ப்ஸ். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது, 8 ஓம். 8 ஓம். சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், எழுதிக்கோங்க, current source converted to voltage source. சரியா? current source converted to voltage source. இந்த டயகிராம் கூட இங்க வரைஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு டயகிராம் வரும், எப்படி வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணன்ற டயகிராம் இந்த இடத்துல வரும். சோ இடம் பத்தாதுன்றனால நான் டைட்டில் மேல போட்டுருக்கேன். ஓகேவா? இல்லனா டைட்டில் கூட இந்த இடத்துல எழுதிக்கோங்க, டைட்டில் கூட எழுதிக்கோங்க. சரியா? இப்ப கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணோம். சோ வோல்டேஜ் சோர்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா V I into R. அதாவது வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா V I into R. V I into R.
இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த கரண்ட் சோர்ஸை வந்து வோல்டேஜ் சோர்ஸா மாத்த போறோம். எப்படி அப்படின்னா இங்க வந்து ஐன்றது இந்த 10 ஆம்ப்ஸ் இந்த கரண்ட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ, ஆர்ன்றது கொடுத்திருக்க ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ். சோ அப்ப V is equal to 10 into 8. So see V equal to 80 volt. V is equal to என்னது 80 volt. அப்ப இந்த கரண்ட் சோர்ஸ் எப்படி வோல்டேஜ் சோர்ஸா மாறுச்சு அப்படின்னா கரண்ட் வேல்யூ நமக்கு தெரியும், ஆர் உடைய வேல்யூ தெரியும், அது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வோல்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும். வோல்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும். சோ வோல்டேஜ் என்னது 80 வோல்ட். 80 வோல்ட். சரியா? அதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் parallel இருக்கு பாத்தீங்களா? இந்த parallel ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸா மாத்தும்போது சீரியஸா மாறிடும். வோல்டேஜ் சோர்ஸா மாத்தும்போது என்ன ஆயிடும்? சீரியஸா மாறிடும். இதுதான் கரண்ட் சோர்ஸ்ல இருந்து வோல்டேஜ் சோர்ஸா நம்ம என்னது கன்வர்ட் பண்றது. கரண்ட் சோர்ஸ்ல இருந்து வோல்டேஜ் சோர்ஸா நம்ம கன்வர்ட் பண்றது. சரியா? இப்ப டயகிராம் எப்படி மாறும் அப்படின்னா இந்த மெயின் டயகிராம் என்ன மாதிரி மாறும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே இந்த ரெண்டுக்கு பதிலா அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கரண்ட் சோர்ஸை மாத்தணும்ல, இந்த ஒரு பார்ட் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பார்ட்டுக்கு பதிலா அப்படியே இந்த பார்ட்டை நம்ம டிரா பண்ணிடுவோம். சரிங்களா? அப்ப ஓகேவா? இப்போ என்னன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ என்னது 80 வோல்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ஓம். அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய இந்த parallel ரெசிஸ்டன்ஸ் இங்க போறப்ப என்ன ஆயிடும்? சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். சோ இந்த 8 ஓம். மித்தபடி இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் சேம். என்னது 2 ஓம், 5 ஓம், 6 ஓம், அதுக்கப்புறம் 4 ஓம். சரியா? இதுதான் நமக்கு இந்த கரண்ட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டயகிராம் சர்க்யூட்டை வந்து வோல்டேஜ் சோர்ஸா கன்வர்ட் பண்ணிருக்க சர்க்யூட் இதுதான். சரிங்களா? கரண்ட் சோர்ஸ்ல இருக்கத வோல்டேஜ் சோர்ஸா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கன்வர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்டெப் 1 என்னது லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கத என்ன பண்ணிடுவோம்? எடுத்துட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். சோ ஸ்டெப் 1 to find ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ISC. சரியா? என்ன கண்டுபிடிக்கணும்? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். சோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணிடுவோம். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுவோம்? ஷார்ட் பண்ணிடுவோம். சோ இப்போ இத ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா டயகிராம் எப்படி மாறும்? சரியா? இதுல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம்? அப்படியே ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு. அப்படியே என்ன பண்ணியாச்சு? ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். சோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ISC is equal to I is equal to என்னது? V by R. I is equal to என்னது? V by R. So ISC is equal to V by R. இங்க R வந்து என்ன அப்படின்னா Vன்றது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் உடைய வேல்யூ. Vன்றது என்னது? கொடுத்திருக்க வோல்டேஜ் சோர்ஸ் உடைய வேல்யூ. Rன்றது என்ன அப்படின்னா இந்த இதுல போகக்கூடிய கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல போகக்கூடிய கரண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கனால ரெண்டையும் என்ன பண்ணிடுவோம்? கூட்டிடுவோம். சீரிஸ்னா என்னது? R = R1 + R2 தானே? R = R1 plus R2. So இந்த R1 R2 நம்ம என்ன பண்ணிடுவோம்? சம் பண்ணிடுவோம். சரியா? கூட்டிடுவோம். So V is equal to ISC is equal to 80 8 plus 2.
V வந்து எவ்வளவு 80 வோல்ட் பிளஸ் 8 into 2 சாரி 8 plus 2 R டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க தேவை. ஐ மீன் இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. சோ இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 8 plus 2 சரியா? இந்த 8 plus 2 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 80/10. சோ ISC is equal to இத நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது 8 டைம்ஸ் வரும். கேன்சல் போட்டாலும் சரி இந்த 0 இந்த 0 அடிச்சு விட்டோம் அப்படின்னா என்ன அது 8 டைம்ஸ் கிடைக்கும் சரியா? சோ ISC is equal to 8 times. ISC is equal to 8 times. சோ நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் சோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கரண்ட் சோர்ஸ் அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுவோம் அத எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவோம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். சோ லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். சோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது இதுல போகக்கூடிய கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுல போகக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட கண்டுபிடிக்கணும். சோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆட் பண்ணிடுவோம். இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் என்ன பண்ணிடுவோம் ஆட் பண்ணிக்கணும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிச்சலாம். சோ ISC is equal to V/R. ISC is equal to V/R. V ன்றது கொடுத்திருக்க வோல்டேஜ் வேல்யூ, R ன்றது இந்த பிளாக்ல டோட்டல் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டுமே சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சோ இது ரெண்டு சீரிஸ்ல இருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். ரெண்டையும் என்ன பண்ணிடுவோம் ஆட் பண்ணிடுவோம். சோ அப்ப சர்க்யூட் மாறிடும். என்ன அப்படின்னா இதுல ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆகி 10 ன்னு கூட வச்சுக்கலாம் சரியா? இதுல ஒரே ரெசிஸ்டன்ஸா நம்ம என்ன பண்ணிடலாம் 10 ன்னு கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் எடுத்துக்கலாம் சரியா? இதுதான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் சரியா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த சர்க்யூட் தான் எடுத்துக்கணும், இந்த சர்க்யூட் எடுத்துக்க கூடாது சரியா? இந்த கரண்ட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய சர்க்யூட்டை நம்ம எடுத்துக்கவே கூடாது. எப்ப நம்ம வோல்டேஜ் சோர்ஸை மாத்திட்டோமோ அந்த சர்க்யூட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் சரியா? லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல என்ன பண்ணுவோம் எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸோ கரண்ட் சோர்ஸோ இருந்துச்சுன்னா அதை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால என்ன பண்ணிடுவோம் இன்டர்னல் சோர்ஸால என்ன பண்ணிடுவோம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோமா? அதே மாதிரி தான் இப்ப நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா? சோ இப்ப இத வந்து இந்த இடத்துல எழுதி போடுறேன். இத அடிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துல சரியா? சம் செய்யறதுக்காக. சோ இப்ப இந்த ஸ்டெப் 2 க்கு போறேன். to find RN. RN அப்படினா நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது RTH அல்லது RTH தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இந்த சர்க்யூட்ல இருக்கிற ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இதுதான். சோ ஆனா இதுல என்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல. சோ கொடுக்கல அப்படினா நம்ம என்ன பண்ணிடுவோம் அது 0 ன்னு வச்சுக்குவோமா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். சீரியஸ்ல தான் இருக்கு. நீ என்னதான் சம்ல வச்சு செஞ்சாலுமே உனக்கு சீரியஸ்ல தான் இருக்கும். சோ நம்ம டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம் சீரியஸ்ல மாத்திக்கலாம். சோ டைரக்டாவே சீரியஸ்ல மாத்திட்டோம் அப்படினா எப்படி இப்ப இந்த 8 பிளஸ் 2 சேர்த்தோம் அப்படின்னா இது 10 ஓம் வருமா? சோ 10 ஓம். அதுக்கு அப்புறம் இந்த ஷார்ட் சர்க்யூட்டை வந்து என்ன பண்ணிடுவோம் ஓபன் பண்ணி விட்டுருவோம். ஷார்ட் சர்க்யூட் என்ன பண்ணிடுவோம் ஓபன் பண்ணி விட்டுருவோம். சோ ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் RTH கண்டுபிடிப்போம். தெவினியன்ஸ் இதோட ரூல்ஸ் அதானப்பா. லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓபன் பண்ணி விட்டு இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவோம் உள்ள ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம் சரியா? வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாத்தையும் என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். சோ இந்த ஷார்ட் சர்க்யூட் லோட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டோம் ஓபன் பண்ணியாச்சு சரியா? இந்த சர்க்யூட் இது கிடையாது. இந்த சர்க்யூட்ல இதுதான் என்னது லோட் ரெசிஸ்டன்ஸ். சோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டோம் ஓபன் பண்ணியாச்சு சரியா? ஓபன் பண்ணிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணிட்டோம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு
இருந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணியாச்சு ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு ஆனா இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே என்னது கொடுக்கல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே என்னது கொடுக்கல சோ அதனால டைரக்டாவே ஷார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் சரிங்களா தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 6 இந்த 4 இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரியா இது என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இது ஒரு எண்ட்லயும் இது ஒரு எண்ட்லயும் கனெக்ட் ஆயிருக்கு இது டைரக்டா B ல கனெக்ட் ஆகி B வந்து வேற இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு சோ இது ரெண்டுமே என்னது R உம் 4 உம் வந்து சீரியஸ்ல கனெக்டட் ஆயிருக்கு R உம் 4 என்னது சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு சோ 6 and 4 ohm resistor connected in series 6 and 4 ohm resistor வந்து என்னது connected in series so series ஃபார்முலா என்னது R is equal to R1 plus R2 ஏதோ ஒன்று கூட போட்டுக்கோங்க இது போட்டாலும் சரி இது R plus 4 மட்டும் போட்டாலும் சரி நீ வேல்யூ கொடுத்து போட்டாலும் சரி என்ன இது வந்து R1 வச்சுக்கோ இது R2 இது R3 கூட வச்சுக்கோ so R2 and R3 is equal to R connected in series R2 and R3 என்னது connected in series so R4 நம்ம கண்டுபிடிக்கணும் ஏனா மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா சோ அதனால என்னது R4 ஆ மாத்திக்கணும் R4 is equal to R2 plus R3 so R2 plus R3 னா 6 plus 4 so R4 is equal to 10 ohm R4 is equal to 10 ohm ஓகேவா சரி இப்ப R4 கண்டுபிடிச்சாச்சு R4 கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த சர்க்யூட் எப்படி மாறும் எழுதி போடுறேன் இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரு 10 செகண்ட்ஸ் இத ரப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க எழுதி போடுறேன் சரியா இங்க எது கூட எழுதி போடுறேன் சரியா இப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் இந்த R4 உம் R4 4 என்ன பண்ணிட்டோம் கம்பைன் பண்ணிட்டோம் R4 கம்பைன் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம சர்க்யூட் எப்படி மாறும் இந்த மாதிரி மாறிடுமா இது 10 ohm இது என்னது 10 ohm இது R4 இது வந்து R1 சரியா இந்த ரெசிஸ்டன்ஸ் நீ இங்க போட்டாலும் சரி இங்க போட்டாலும் சரி எல்லாமே என்னது ஒரே கனெக்ஷன் தான் சரியா என்னடா இங்க போட்டுக்கிறது நம்ம இங்க தான போட்டு பழகி இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காத சரியா எங்க போட்டாலும் என்னது சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேவா சரி இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது RTH வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கு கடைசியா கண்டுபிடிக்கிறது RTH தான் கண்டுபிடிக்க போறோம் சோ RTH இப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குழம்புவாங்க இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் இருக்கு அதாவது A என்ற ஒரு பாயிண்ட் இருக்கு சரியா அப்ப A என்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த A இந்த இதோட ஒரு கான்டாக்ட் இதோட ஒரு கான்டாக்டும் இங்கன கனெக்டடா இருக்கு இதோட இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கூடிய செகண்ட் பாயிண்ட் வந்து B ல கனெக்ட் ஆயிருக்கு சோ அப்ப சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது B இது A னே வெச்சுக்கோ சரியா அப்ப எப்படி இருக்கு இந்த பார்த்தா parallel கனெக்ஷன் மாதிரி இருக்கா அதேதான் இது வந்து parallelல கனெக்டடா ஆகிருக்கு சரியா இது parallelல கனெக்டடா இருக்கு ஒண்ணு இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸை இங்க கொண்டு வந்துக்கோ இந்த ரெசிஸ்டன்ஸை இங்க மாட்டிக்கோ எங்க மாட்டினால என்னது ஒரே கனெக்ஷன் தானே ஒரே கனெக்ஷன் தான் சோ எந்த இடத்துல நீ கனெக்ட் பண்ணாலும் உனக்கு சர்க்யூட் இந்த மாதிரி தான் வரும் சரியா இது சீரியஸ் கிடையாது இடையில என்ன பண்ணிருக்கு ஒரு கான்டாக்ட் க்ளோஸ்ல இருக்கு ஐ மீன் கனெக்டட்ல இருக்கு ஒரு கான்டாக்ட் கனெக்டர்ல இருக்கு இங்க ஒரு A பாயிண்டும் இங்க ஒரு B பாயிண்டும் என்ன பண்ணிருக்காங்க கனெக்டர்ல வச்சிருக்காங்க சோ கனெக்டர்ல இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன
கனெக்டர்ல இருக்கனால நம்ம அதையும் கணக்குல எடுத்துக்கணும். சோ அதையும் கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் என்ன அப்படின்னா parallel கனெக்ஷன்ல இருக்கு. சரியா, parallel கனெக்ஷன்ல இருக்கு. சோ parallel உண்டான ஃபார்முலா என்னது? RTH போட்டேன். ஏன்னா கடைசி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கனால RTH போட்டேன். சோ R1 into R4 divided by R1 plus R4. சரியா, இதான parallel இருக்கு உனக்கு இது. சோ இது இல்லாட்டி அப்படின்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. என்ன அப்படின்னா 1 by RTH is equal to 1 by R1 plus 1 by R4. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, மேக்ஸிமம் 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணுங்க. இல்ல எனக்கு குழப்பு சார் அப்படின்னா இந்த ஃபார்முலா நீ எடுத்துக்கோ. சரியா, எது எடுத்தாலும் உனக்கு என்னது ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. சரியா, அதையும் போட்டு காமிச்சேன். சோ இது இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பண்றேன். இந்த ஃபார்முலா பண்ணா 10 into 10 10 plus 10. சோ 100 divided 20. சரியா, 100 divided 20 இது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 amps. சோ RTH is equal to 5 amps. சரியா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது ஓகே. இப்போ இந்த ஃபார்முலால போட்டு பாருங்க, அதே தான் வரும். இப்போ 1 divided by 10 plus 1 divided by 10 இத போட்டோம் அப்படின்னா 0.1 0.1 வரும். சோ 0.2 ஆட் பண்ணா 0.12. ஆனா இதோட வேல்யூ என்னது? 1 by RTH உடைய வேல்யூ தான் இது. சோ அப்ப வந்த வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி என்னது வந்த வேல்யூவை 1 ஆல டிவைட் பண்ணுவோமா? சோ 1 டிவைடட் ஆன்சர் போட்டா அப்படின்னா என்னது இன்னதுக்கு ஆன்சர் RTH is equal to 5 amps. பாத்தியா, ரெண்டுக்குமே என்னது சேம் ஆன்சர் தான் வருது. சோ உனக்கு எந்த ஃபார்முலா யூஸ் ஆகுதோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. இது எடுத்தாலும் சரி, நீ இதை எடுத்தாலும் சரி, ரெண்டுக்குமே என்னது ஆன்சர் ஒண்ணா தான் வருது. சரியா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த சிம்பிள் மெத்தடை எடுத்துக்கிட்டேன். சோ இது புரியாதவங்க இதை எடுத்துக்கோங்க, புரிஞ்சவங்க இதை எடுத்துக்கோங்க. எதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான். சரியா, நெக்ஸ்ட் RTH கண்டுபிடிச்சாச்சு. சோ நமக்கு சர்க்யூட்ல என்னது ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல ஸ்டெப் 3ல வந்து என்ன பண்ணிருப்போம் வந்திருக்க ஒரு RTH வேல்யூவை அப்படியே parallel-ஆ கரண்ட் சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். சோ கரண்ட் சோர்ஸ் ஆல்ரெடி நாம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. சோ கரண்ட் சோர்ஸ் வந்து என்னது 8 amps. R உடைய வேல்யூ என்னது 5 ohm. சரியா, R உடைய வேல்யூ என்னது 5 ohm. ISC RN RL உடைய வேல்யூ என்னது 5 amps. சர்க்யூட்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துட்டாங்க. சோ 5 ohms. சரியா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்யூட்ல போகக்கூடிய லோடு கரண்ட தான் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் IL. சரியா, சோ IL கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலா என்னது? IL is equal to ISC into RN divided by RL plus RN. சரியா, இதுதான ஃபார்முலா. IL is equal to ISC into RN divided by RL plus RN. சரியா, இதான ஃபார்முலா. சோ இந்த ISC என்ன வேல்யூ நமக்கு தெரியும் 8 amps. நம்ம கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிச்சோமா அந்த வேல்யூ. சரியா, அதை எழுதியாச்சு. R உடைய வேல்யூ என்னது? இப்போ ரெண்டாவது நம்ம கண்டுபிடிச்சோம்ல RTH. சோ அந்த வேல்யூ நம்ம எழுதிக்கணும். R உடைய வேல்யூ என்னது கொடுத்திருக்காங்க, என்னது 5 ohms.
சோ 5 plus 5. சரியா? இத அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க கேன்சல்ல போடுங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க கேன்சல்ல போட்டீங்க அப்படினா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படினா 4 amps. சோ IL equal to 4 amps. சரியா? IL equal to 4 amps. இதுதான் நமக்கு நார்டன்ஸ் தியரத்துல கரண்ட் சோர்ஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சம். கரண்ட் சோர்ஸ் கொடுத்து என்னது கண்டுபிடிக்கக்கூடிய சம் இதுதான். சரிங்களா? இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா கரண்ட் இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய கரண்ட் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய கரண்ட் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சோ லோட் ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய கரண்டோட வேல்யூ என்ன அப்படினா 4 amps. சரிங்களா? இது ஒரு மாடல். இதுக்கு அப்புறம் வந்து அடுத்தது வந்து என்ன அப்படினா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன அது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப வந்து எந்த சேனலுமே என்னது அது கூட கம்பேர் ஆகாது. இப்ப வந்து எதுவுமே என்னது அது கூட கம்பைன் ஆகாது. அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும், இது ஒரு வேற மாதிரி இருக்கும். சரியா? சோ இப்ப வரைக்கும் எல்லாமே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அசைன்மெண்ட் கொடுத்துறேன். சோ அசைன்மெண்ட்டை நீங்க என்னது எழுதி கொடுத்துருங்க. சோ அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நோட் புக் வாங்கணும். அந்த நோட் புக் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இந்த சமயம் நீங்க ஏத்திக்கோங்க, நோட் எழுதிக்கோங்க. நோட் எழுதிட்டு எனக்கு நோட்ஸ் எழுதி அனுப்புங்க, குரூப்ல அனுப்புங்க. உங்க நேம் ரெஜிஸ்டர் நம்பர் ரெகுலர் பர்சனலா இருந்தா உங்க நேம் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு டிசிடி நோட்ஸ் போட்டு கூட எனக்கு அனுப்புங்க. ஆனா குரூப்ல அனுப்புங்க. சரியா? லேட்டர் என்ட்ரி பசங்க உங்க நேம் டேட் ஆஃப் பர்த் அதை எழுதி எனக்கு நோட்ஸ் அனுப்புங்க. சரிங்களா? அதே குரூப்லயே போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். இது இந்த மாடல் இதோட முடிஞ்சு. இதுக்கு அடுத்த மாடல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா தம்பி?